ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லோருமே என்னை வந்து நீ என்னையா எம்எல்ஏ, இந்த திட்டங்களை உன்னை ஒரு திட்டத்தை கூட கொண்டு வர முடியவில்லையே. நகராட்சி, தென்காசி நகராட்சி, சுரண்டை நகராட்சி இப்படிப்பட்ட இடங்களில் அறிவித்த அத்தனையையும் ஒரு 1200 கோடிக்கு நலத்திட்ட உதவிகளையும் இந்த திட்டங்களையும் அறிவிக்கப்பட்டது. அந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட உடனே நாங்கள் எதிர்பார்த்த இன்னொரு 10 திட்டங்கள் நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் என்று அவர்கள் அறிவித்தார்கள். அப்பொழுது எல்லோரும் உற்சாகமாக இந்த திட்டத்தில் ரெட்டகுளம் கால்வாய் திட்டம் இருக்கும் என்பதை நம்பி ரொம்ப உரைப்பாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அவர்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அதில் அந்த ரெட்டகுளம் கால்வாய் திட்டம் நாங்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் சேர்க்கப்படவில்லை என்பதே மனம் வருத்தம் அடைந்தோம். அது மட்டுமல்லாமல் ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லோருமே என்னை வந்து நீ என்னையா எம்எல்ஏ, இந்த திட்டங்களை உன்னை ஒரு திட்டத்தை கூட கொண்டு வர முடியவில்லையே, இப்பொழுது செய்து தருவேன் என்று சொன்ன திட்டம் நடவவில்லை என்றவுடனே ஒரு மன வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியில் மக்கள் எல்லோரும் கஷ்டமான சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஆட்சி மீதும் எல்லாரும் மீதும் கொஞ்சம் வகையான சூழ்நிலை இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை என்னையும் நீ என்ன எம்எல்ஏ இப்படி ஆகிவிட்டாய் என்று தெரிந்தவர்கள் உன்னை பேசுகிறார், தெரியாதவர்கள் திட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம்.